சிஎம் பதவியை மறுக்கும் விஜய். குறிவைக்கும் அந்த நேர்மை நபர் யார்? ஒரு அதிரடி அலசல். தமிழக அரசியலில் இப்போது மிகப்பெரிய பேசு பொருள் தளபதி விஜயின் அரசியல் வருகை. ஆனால் எல்லோரும் எதிர்பார்ப்பது போல் விஜய் முதல்வர் நாற்காலியில் அமரப்போகிறாரா? அல்லது அந்த நாற்காலியில் ஒரு நேர்மையான அதிகாரியை அமர வைத்து அழகு பார்க்கப் போகிறாரா? முக்கிய கேள்வி. எனக்கு முதல்வர் பதவி முக்கியமல்ல, தமிழகத்தின் மாற்றம்தான் முக்கியம் என்று விஜய் எடுத்திருக்கும். அந்த ரகசிய முடிவு என்ன? அவர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களை முன்னிறுத்துகிறாரா? விஜயின் அரசியல் நகர்வு, அரசியல் வியூகம். மற்ற அரசியல் தலைவர்களிடமிருந்து விஜய் எப்படி வேறுபடுகிறார்? பதவி ஆசை இல்லாத ஒரு தலைவனாக தன்னை காட்டிக்கொள்ளும் விஜய் ஒரு கிங்மேக்கர் ஆக மாறப்போகிறாரா? சகாயம் ஐஏஎஸ் காரணி. ஊழலுக்கு எதிரான ஒரு பிம்பம் தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது. பல ஆண்டுகளாக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருப்பவர் திரு சகாயம் ஐஏஎஸ். ஏன் சகாயம்? கிரானைட் ஊழலை வெளிக்கொண்டு வந்த துணிச்சல். லஞ்சம் தவிர், நெஞ்சம் நிமிர் என்ற தாரக மந்திரம். இது விஜயின் தார்மீக கொள்கைகளோடு எப்படி ஒத்துப்போகிறது? நிர்வாகத்திறன் மற்றும் மக்கள் செல்வாக்கு. விஜய்க்கு இருக்கும் அபாரமான மக்கள் செல்வாக்கும் சகாயத்திடம் இருக்கும் சிறந்த நிர்வாகத்திறனும் இணைந்தால் அது தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும். ஊழல் இல்லா அரசியல். திராவிட அரசியலுக்கு மாற்றாக ஒரு தூய்மையான அரசியலை முன்வைக்க சகாயம் போன்ற ஒரு ஆளுமை விஜய்க்கு இளைஞர்களின் ஆதரவு. இன்றைய இளைஞர்கள் விரும்புவது நேர்மையையும் வேகத்தையும் தான். இந்த இரண்டும் இணைந்த ஒரு கூட்டணியை நோக்கி விஜய்காய் நகர்த்துகிறாரா? தேவைப்படுகிறார். சவால்களும் எதிர்பார்ப்புகளும், எதிர்க்கட்சிகளின் விமர்சனம். இந்த கூட்டணி அமைந்தால் பழைய அரசியல் கட்சிகள் இதை எப்படி எதிர்கொள்ளும்? சகாயத்தின் நிலைப்பாடு. இதுவரை அரசியலிலிருந்து தள்ளியிருக்கும் சகாயம் விஜயின் அழைப்பை ஏற்றுக்கொள்வாரா? மக்களின் எதிர்பார்ப்பு. ஒரு நடிகரும் ஒரு அதிகாரியும் இணைவது சாத்தியமா? இதற்கு முன்னிட்டு நடந்த அரசியல் மாற்றங்களோடு ஒரு ஒப்பீடு. முடிவு. தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. முதல்வர் பதவி என்பது ஒரு அதிகாரம் மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை தகுதியான ஒருவரிடம் ஒப்படைக்க விஜய் நினைப்பது உண்மையானால் அது தமிழக அரசியலில் ஒரு புரட்சிதான். நண்பர்களே, உங்கள் கருத்து என்ன? விஜய் முதல்வர் ஆக வேண்டுமா? அல்லது சகாயம் ஐஏஎஸ் போன்ற ஒரு நேர்மையான நபரை விஜய் ஆதரிக்க வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள்.